வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடைய அண்ணாமலை. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிகிட்டு வந்துட்டு இந்த வாழ்க்கையே ஒரு பயணம் தானே, நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம் தானே, புரியுதா? எந்த இடத்துக்கிட்ட இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத வாழ்க்கையில் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கலாம். சரியா? எந்த இடத்துக்கிட்ட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில், அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருந்தால் பணம், குடும்பம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் நிம்மதி, எப்போவுமே பணம் வந்துக்கிட்டே இருக்க சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கணும். சப்போஸ் சுபராக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் தான் 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் வேறு ட்ராக், அதாவது ஒரு கிரகத்துக்கும் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்லி அது சார்ந்த தொழில் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியும். அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. நீங்கள் அதாவது தாண்டி அதில் ஏதோ ஒரு இணைஞ்சிருச்சு, இப்போ சுக்கனோட ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா அது சார்ந்த ஒரு சில பிஸ்னஸ்லாம் கொடுக்க பார்க்கும். பட் இருந்தாலும் அந்த ராகுங்கிறவர் எவ்வளோ டிகிரிக்குள்ளே இருக்கார், என்ன இருக்கார் அப்படிங்கலாம் பார்த்துக்கிறங்க. பட் 2ஆம் இடத்து அதிபதி பொதுவாக 10ஆம் இடத்துல இருந்துட்டால் தொழில் நீட்டாக பண்ணலாம். அது எந்த கிரகம் 10ல் போய் உட்காருதுன்னு பார்த்துக்கிறங்க. அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி உங்கள் சொந்த ஜாதகத்தில் அந்த தசா புத்தி வரணுங்க. அது மட்டும் என்ன தான் நம்ம 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல தொழில் பண்ணலாம் சொன்னாலும் அந்த புத்தியோ திசையோ போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு திசையே நடந்தாலும், இப்போ 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல திசையே நடந்தாலும் அந்த 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 புத்தியில் அந்த 2ஆம் இடத்து அதிபதியோட புத்தியில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்து வர்ற புத்திலாம் எங்கெங்கே அந்தந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் செயல்படும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.